யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சின்ன கட்சி தான், ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன். எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், நீங்க என்டிஏ கூட்டணியில இணைந்து விட்டீர்களா? பேனர்ல எல்லாம் உங்க போட்டோ வச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரல, ஆனா பேனர்ல இடம் பெற்றிருக்கு உங்க புகைப்படம். இது யாரோ ஒருத்தர் பேனர் வச்சிருக்காரு ஆர்வத்தில். நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. இன்னொன்னு, நீங்களாவே நான் அங்க போனேன், அவரை சந்தித்தேன், இவரை சந்தித்தேன் அப்படின்னா நீங்களாவே தகவல்களை செய்திகளா போட்டுட்டு அதில் டிபேட்லாம் நடத்தி முடிச்சிட்டீங்க. ஒரு வாரம் ஆயுது. திரும்பவும் என்ன புதுசா கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கறீங்க. நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன். உரிய நேரத்தில் அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன். என்னன்னா, நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோசியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி இறக்கிறீங்களே, நியாயமானு தான் முதல்ல கேட்கணும். இன்றைக்கு கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல தினகரன் தலைமறைவா இருந்தாரு, திரைமறைவில் இருந்தாருன்னு எதுவும் இல்லை. எங்க பொதுக்குழு 5ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு சொந்த வேலை இருக்கு. நாங்க ஒரு கட்சி பொதுச்செயலாளர் இருந்தாலும் எங்களுக்கு சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் பண்டிகையினால 3 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை. கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்க வைக்கல. எங்க நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராவாங்க, கிராமங்கள் நகரங்கள் உட்பட. அதனால நாங்க இந்த நிகழ்ச்சி வச்சுக்கல. நான் உங்களுக்கு தெரியும், நான் பொதுவா நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில போறது இல்லை, எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை. சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன். டெல்லிக்கே சென்றாலும் அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையே. எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும். 11 ஆண்டுகள் அங்கே நான் எம்பியா இருந்திருக்கேன். எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும். அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், மார்கழி மாதத்தில் திருமணமானு. எங்க இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு, அதுக்கு போனேன். அது மாதிரி நான் படித்ததெல்லாம் பெங்களூர்ல, சிக்மங்களூர்ல, அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோட போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம். இன்னும் சொல்ல போனா எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது. எனக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிற அழுத்தம் தான். எங்களை விடுங்கள, நாங்களா முடிவு எடுக்கிறோம். நாங்க ஒரு சின்ன கட்சி, நாங்க ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது. ஏதோ ஒரு ஆர்கே நகர்ல அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க, அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. இன்னும் சில பேர் சொல்றாங்க நீங்க போராடவே இல்லை, இவங்கெல்லாம் இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்கிறாங்கன்னு. அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 57ல் போட்டியிட்ட போய் சரி, 62ல் போட்டியிட்ட போய் சரி, ஹிந்தி போராட்டம் அப்ப வரல. ஹிந்தி போராட்டம் 65ல் தான் வந்துச்சு. போராடி ரோட்ல உத வாங்கி ஜெயிலில் போய் தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுலாம் எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு. அவர் ஒண்டி ஏசி ரூம்ல டிவியில உட்கார்ந்துக்கிட்டு எந்த பத்திரிகையில இதுக்கு முன்னாடி இருந்தாருன்னு அவரை தெரியல. அவர் பத்திரிகையாளர் இருக்கிற பேர்ல அவர் பேசுறப்ப நாங்களும் ஒரு கட்சியில 86ல இருந்து புரட்சி தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொண்டனா இருந்து வந்தவன் தான். 99ல் ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நடத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க. 2017க்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும். 1988ல இருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. திரு ஷியாம் அவர்களுக்கு என்ன 88ல இருந்தே தெரியும். திரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன 88ல இருந்து தெரியும். தினத்தந்தியில் இருக்கார சுகுமார் அவர். ஆனா அன்றைக்கு ஷாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருந்து அப்புறம் பிறகு எங்களுக்கு நண்பராக ஆனவர். 88ல் அவர் தராசு பத்திரிகையில எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் நாங்க அரசியல்ல நிக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கறது தான். உரிய நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். நான் ஒரே ஒரு கோடு கொடுக்கிறேன். இல்ல நான் ஒரே சொல்றேன், இதை காலையே வாங்க மாட்டீங்க. நான் பொதுக்குழுல பேசின போய் ஒன்னு சொன்னேன். நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு திசைக்கு போறீங்க, உங்க ஆசைப்படுறீங்க. பொதுக்குழுல நான் கிளியரா சொன்னேன்,
இந்த காலகட்டம் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும். நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். இது நான் ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்றேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பற்றி சொல்றேன். 21 தேர்தலே தெரியும். நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள். அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள். அன்றைக்கு முடியாமல் போனது. அதனால் அம்மா அவர்களின் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும். ஆனால் எதுக்கு நாங்கள் எங்க மேல தவறல. நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன். ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன்னா நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். நான் பலமுறை சொல்லிட்டு வர்றேன். அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை. அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன். எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சின்ன கட்சி தான். ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன். எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம். சின்ன எறும்பு மாதிரி வச்சுங்களேன். சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க. சின்ன எறும்பு மாதிரி இருக்கும், இல்லை அமிபா மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு கட்சி நடத்துறோம். என்ன நம்பி லட்சக்கணக்கான தொண்டர் பாருங்க, தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என் கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு. முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. முன்னாள் சேர்மன், முன்னாள் அமைச்சர் எங்க கூட நிற்கிறாரு. இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்கெல்லாம் விலை போகாத தங்கங்கள். இது போல லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க. 88 மாவட்டங்களாக அதில் அங்கங்கே கட்சியை வழிநடத்துபவர்கள். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமறைவாகிவிட்டார். தயக்கத்தில் வீட்டில் படுத்திருக்காரு. அவர் சோர்ந்து போயிட்டாரு. நல்லவேளை பாட்டிலோட அலைகிறாருன்னு சொல்லாம தகவல்லாம் போட்டாங்க. எந்த தயக்கமும் இல்லை. என் மனசுல எந்த பயமும் இல்லை, எந்த கனமும் இல்லை. நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு. நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஆண்டிப்பட்டியில போட்டியிடுறாரு, உசிலம்பட்டியில போட்டியிடுறாருலாம் சொல்றாங்க. அந்த முடிவு நான் இன்னும் உண்மையா எடுக்கல. உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா, நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க. ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். கரெக்டா? உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.